உங்களில் எவருக்கு சுதந்திரமுள்ள முஸ்லிம் பெண்களை திருமணம் செய்து கொள்ள சக்தி இல்லையோ அவர் நம்பிக்கை கொண்ட அடிமை பெண்களிலிருந்து திருமணம் செய்து கொள்ளலாம். அல்லாஹ் உங்களுடைய நம்பிக்கையை நன்கு அறிந்தே இருக்கின்றான். இவ்வடிமை பெண்களை கேவலமாக எண்ணாதீர்கள். நம்பிக்கையாளர்களாகிய உங்களில் எவரும் மற்றவருக்கு சமம்தான். ஆகவே நம்பிக்கை கொண்ட அடிமை பெண்களையும் அவர்களுடைய எஜமானனின் அனுமதியை பெற்று சட்டப்படி அவர்களுக்குரிய மகரையும் கொடுத்தே நீங்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்பெண்கள் பத்தினிகளாக இருக்க வேண்டும். விபச்சாரிகளாகவோ அல்லது கள்ள நட்பு கொள்பவர்களாகவோ இருக்கக்கூடாது. திருமணம் செய்து கொள்ளப்பட்ட அடிமை பெண் விபச்சாரம் செய்துவிட்டால் அவளுக்கு இத்தகைய குற்றம் செய்த அடிமையில்லாத திருமணமான சுதந்திரமான பெண்ணுக்கு விதிக்கப்படும் தண்டனையில் பாதி விதிக்கப்படும். தவிர உங்களில் எவர் தன்னால் பாவம் ஏற்பட்டு விடுமென பயப்படுகின்றாரோ அவருக்குத்தான் இந்த அனுமதி, அதாவது அடிமை பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது. எனினும் நீங்கள் சகித்துக்கொண்டு பொறுத்திருப்பது முடியுமாயின் அதுவே உங்களுக்கு நன்று. அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் கிருபையுடையவனுமாக இருக்கின்றான்.